குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு குரூப் 2 பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆர் ப்ரெஸ் நோட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடாக கொடுக்கல. ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் டவுன்லோட் இன் எலிஜிபிலிட்டி மெமோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 26/4/2024 டவுன்லோட் இன் எலிஜிபிலிட்டி மெமோன்னு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த அப்டேட்டுமே இல்லை இன்னி டேட்டில். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது என்ன டவுன்லோட் இன் எலிஜிபிலிட்டி மெமோன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இது புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி பண்ணதில்லை, எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. பட் இது புதுசாக இருக்குது. ஓகேங்களா, அதில் என்னென்னா இப்போ நமக்கு வந்து இந்த 15,000 பேர் வந்து லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க தெரியுமா, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் பேர் தான், இப்போ அரௌண்ட் ஒரு 6,000 மெம்பர் தான் வந்து எடுக்க போகிறாங்க. அதில் வந்து ஒரு ரேஷியோ வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, ஒரு ரேஷியோவில் கூப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கவங்களை வந்து இன்எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அப்போ இவங்களுக்கு வந்து இப்போ இந்த யார் யாருக்கெல்லாம் அதில் நம்பர் வருதோ, இங்கே இந்த மாதிரி 1 செகண்ட் இந்த மாதிரி வருது நமக்கு. ஓகேங்களா, இங்கே மாதிரி நம்ம போய்ட்டு நம்பர் போட்டோம்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அடுத்த ப்ராசஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உள்ளே வருதோ அவங்களுக்கு இந்த மாதிரி வருது போல. ஓகேங்களா, ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன்லி, ரெஜிஸ்டர் நம்பர் நாட் அவைல்னு வருது. மோஸ்ட்லி இப்போ யாருக்குமே ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரீச்டு ஜோனில் இருந்தாலும் சரி, அன்ரீச்டு ஜோனில் இருந்தாலும் சரி, யாருக்குமே உள்ளே போகல, இந்த ஸ்டேஜ்லேயே நிற்கிது. ஓகேங்களா, சப்போஸ் இதுக்கப்புறம் ஒர்க் ஆகி ஒரு 1 hour கழிச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா எலிஜிபிள் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை சப்போஸ் அந்த ப்ராசஸ்லேருந்து எலிமினேட் ஆகிறாங்க, இன்னும் எலிஜிபிளாக ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாட் செலக்டட்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, இதை டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, அதனால் அது எப்படி கொடுப்பாங்க, என்ன மாடல்ன்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம நைட்டு பார்த்தா நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிடும். சரிங்களா, இதுதான் டவுன்லோட் இன் எலிஜிபிலிட்டி மெமோ, இதுதான் வந்திருக்கு. இங்கே இந்த இது ரிலேட்டடாக எதுவும் வரல. ஓகேங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் நமக்கு எதுவும் அப்டேட் ஆகலை. ஓகேங்களா, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஓகேங்களா, நம்ம என்ன நைட்டு வரலாம் பார்ப்போம். என்ன எது அப்டேட் வந்தால் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து எலிஜிபிள் இருக்கீங்களா, இன்னும் எலிஜிபிள் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது மாதிரி இந்த எலிஜிபிள் வந்துட்டாலே எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் தான் வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கும் கவுன்சிலிங்க்கும் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, அதில் போயிட்டு உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா, ஏன்னா வழக்கமான ப்ரொசீஜர் தான் அது. இந்த இந்த இன்எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அது வந்து கொஞ்சம் புதுசு. அது என்ன மாடல் இருக்குது என்னன்றது அது நமக்கு பப்ளிஷ் ஆன உடனே பார்ப்போம். சரிங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங். வேறு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.